Day 20 of 100 days hairstyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரைடல் பன். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கான ஹேரை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு சென்டர் பஃப்கான ஹேரையும் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஹேரை ஓவராலாக ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த ஓவரால் ரப்பர் பேண்ட் போட்ட ஹேரில் நம்ம டோனட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹேரையை பேக் ஹோம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டோனட் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் வச்சு நம்ம வந்து பன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பன் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா யூபின் போட்டு ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் சென்டர் பஃபை நம்ம ரெடி பண்ணுறோம். சென்டர் பஃப் செட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பஃபோட இது வந்துட்டு நம்ம பன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மேலே வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளியராக எந்த இடத்துலையுமே முடி தெரியாத மாதிரி நல்லா செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பன்னுக்கும் மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி யூபின் போட்டு அடியில் செக்யூர் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வேரியேஷன் வேணும்னா சென்டர் பார்ட்டிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சைட் பார்ட்டிஷன் வேணாலுமே எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ கிளைண்ட்டோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதையும் லைட் பேக் ஹோம் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பஃபுக்கும் மேலே அது வர மாதிரி இருக்கணும். சென்டர் பஃப்க்கு மேலே வரும்போது அந்த இடத்துல ஒரு வி மாதிரி நமக்கு செக்ஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நீங்கள் ரைட் சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அது லெஃப்ட் சைட் கார்னருக்கு வரணும், லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா ரைட் சைடுக்கு வரணும். ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கணும். அது ரெண்டையுமே கொண்டு வந்து பன்னுக்கும் கீழே செக்யூர் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே திருப்பியுமே நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே ஹேர் வந்துட்டு ஸ்ப்ளிட் என்ஸாக தெரியாது. ஸோ ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும்.